நாங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யறோம். செஞ்சாங்களாமா? செஞ்சாங்களா? நகைக்கடன் எப்ப சொன்னாங்க? 19ல இருந்து சொல்லி வராங்க. எனக்கு நல்லா தெரியும். 2019ல இருந்து நகைக்கடன் தள்ளுபடி, 2021ல நகைக்கடன் தள்ளுபடி. ஆனா எந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யல. மாணவர் கல்வி கடன், பசங்க படிக்கிறதுக்கு வங்கியில கடன் வாங்கலாம், அது தெரியும்ல. பசங்க பெரிய பெரிய படிப்புக்கு பேங்க்ல போனா லோன் கொடுப்பாங்க. அந்த வங்கி கடனை தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி கொடுத்தாங்க. அது மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இருக்குது. அதாவது நம்ம குழந்தைங்க படிப்பதற்காக பேங்க்ல லோன் கொடுத்தா அந்த லோனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னது 10,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி கொடுத்தாங்க. யாராவது லோன் வாங்கியிருக்கீங்களா? இங்க பசங்க படிப்புக்கு வாங்கியிருக்கீங்க. தள்ளுபடி செஞ்சாங்களாமா? செய்யவில்லை, செய்ய மாட்டாங்க. 10,000 கோடி ரூபாய் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த 5,000 ரூபாய் மாசம் கொடுக்கறதுக்கு எங்கன்னு வந்தது? 6,550 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. 6,500 ரூபாய் கடன் வாங்கி உங்களுக்கு 5,000 ரூபாய் எது கொடுக்கறாங்க? அரசாங்க பணத்தை எடுத்து ஒரு கட்சிக்கு ஓட்டு வாங்குவதற்காக கொடுத்து உங்களை ஏமாற்றுறாங்க. அரசாங்க பணம், மக்கள் பணத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து ஒரே ஒரு கட்சி ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள். இதற்கெல்லாம் பெண்களாகிய நீங்கள் பலியாகி விடக்கூடாது. ஏன்னா உங்க காசு, உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்கள் பிள்ளைகளுக்கு உரிமையான அந்த பணம், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உரிமையான அந்த பணத்தை அவங்க ஏமாத்தி கொடுத்து ஏமாத்துறாங்க. நீங்க மட்டும் அதுக்கு ஏமாந்து மறுபடியும் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? இதை விட அதிகமாக ஒயின் ஷாப்புகளை திறப்பாங்க. உங்களுக்கு ஒயின் ஷாப் வேணுமா இல்ல வேளாண் பல்கலைக்கழக பசங்க படிக்கணுமா? என்ன சொல்லுங்க? ஆமா, படிப்பு வேணும். நல்ல இப்ப இந்த பகுதி என்ன பகுதி? விவசாய பகுதி. அவ்வளவு விவசாயம் நடக்குது. ஆனா இங்க ஒரே ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிடையாது. ஒரே ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் கிடையாது. கேக்குறாங்க, இந்த மாவட்டம் முழுக்க கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் கொடுங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா பசங்க நல்லா படிப்பாங்க. அவங்க வேளாண் இந்த விவசாயத்துல இன்னும் அதிகமான புரட்சிகளை செய்து இன்னும் நல்லா வாழ்வாங்க. ஆனா அந்த திட்டங்களை கொடுக்கவே இல்லை. என்னத்த கொடுக்கறாங்க? கடைகளை மட்டும் ஓபன் பண்றாங்க. என்ன கடை? டாஸ்மாக் கடை. இங்க பூ விவசாயத்தை பத்தி பேசணும். இங்க பூ விவசாயம்னா இங்க சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறதா? பூவை சேமித்து வைப்பதற்கு நல்ல கிடங்குகள் இருக்கிறதா? இல்ல. அத பூ வாடாம இருக்கிறதுக்கு குளிர்பதன கிடங்குகள், ஐஸ் எல்லாம் வச்சு இருக்குமே, குளிர்பதன கிடங்கு இருக்கா? கிடையாது. இங்க பூ விவசாயம் நடக்குது. ஆனா அதுக்கு சென்ட் தொழிற்சாலை இருக்கிறதா? இந்த பூவெல்லாம் வீணா போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி அத சென்டா பண்ணிட்டா நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும், பூவும் வீணாகாது, காசும் வரும் இல்லையா? சென்ட் தொழிற்சாலை இருக்கிறதா? இல்ல. ஆனா என்ன தொழிற்சாலை, என்ன கிடங்கு இருக்கிறது? பாட்டில சேமிச்சு வைக்கிறதுக்கு டாஸ்மாக்கு கோடவுன் தான் இருக்குது. அததான் கட்டி விட்டுருக்காங்களே தவிர நம்ம மக்களுக்கு தேவையான எதை திட்டத்தையுமே அவங்க செய்யவே இல்லை. இவங்களை நம்பி 5,000 கொடுத்தாங்க, 1,000 கொடுத்தாங்க, பொங்கல் பரிசு 3,000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து வைப்பாங்க. நம்ம பசங்களுடைய தலையெழுத்தை மாத்தி எழுதிடுவாங்க. அவர்களுக்கு ஓட்டு போட்டா என்ன ஆகும்? காசை வாங்கிட்டு அவர்களுக்கு தவற அந்த ஆட்சியாளர்களுக்கே மறுபடி ஓட்டு போட்டா என்ன ஆகும்? நம் பிள்ளைகளின் தலையெழுத்தை நம்மளே தப்பா எழுதுற மாதிரி ஆயிடுமா இல்லையாமா? அதானே, அதான் நடக்கும். அதை பண்ண மாட்டீங்க. இந்த வாட்டி எல்லாரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த விஷயத்தை நாங்க செய்யவே மாட்டோம். அதான் ரொம்ப நல்லது. நல்ல தெளிவா இருங்க.